வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். உலகத்திலேயே பழமை வாய்ந்த அதிக மக்களை பாதித்த நோய் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா பற்சொத்தை அப்படின்னு யோசிக்காமல் சொல்லலாம். கரெக்டு தான். ஏன்னா டென்டல் கேவிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் அண்ட் காமனஸ்ட் டிசீஸ் ஆஃப் ஹியூமன்ஸ். யாரை வேணால் பாதிக்கலாம். குழந்தைங்க, பெரியவங்க, ஆண், பெண், யாரை வேணால் பாதிக்கலாம். ஆனால் பாதிக்கப்பட்டவங்க முக்கால்வாசி பேர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? நான் சாக்லேட்டே சாப்பிட்றதில்ல, எனக்கே பல் சொத்தை ஆகுது அப்படின்னு. பல் சொத்தை ஏற்படுத்துகிற பாக்டீரியாஸ்க்கு சாக்லேட் தான் பிடிக்கும்னு யாருங்க சொன்னது? பல் சொத்தை ஏற்பட காரணங்கள் என்ன, அது வராமல் தடுக்கும் வழிகள் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல் சொத்தை ஏன் ஏற்படுது? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா பாக்டீரியானால தான் பல் சொத்தை ஏற்படுது. சரி சார், அந்த பாக்டீரியா எப்படி நம்ம வாய்க்குள்ளே போணுச்சு? உணவு மூலமாகவா இல்லை தண்ணி மூலமாகவா? ரெண்டும் கிடையாது. நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம வாயிலேயே வாழ்ந்துட்டு வருது. எல்லாரோட வாயிலையும் வாழ்ந்துட்டு வருது அந்த பாக்டீரியா. அப்புறம் ஏன் சில பேருக்கு அந்த பல் சொத்தை ஏற்படுது, சில பேருக்கு ஏற்படலை அப்படின்னா, என்னதான் நம்ம பாக்டீரியா நம்ம வாயில் வாழ்ந்துட்டு வந்தாலும் சில பேர் அது பல் சொத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க. அதனால தான் அவங்களுக்கு பல் சொத்தை ஏற்படுது. இப்போ அந்த சூழ்நிலையை தவிர்த்து விட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக எவ்வளவு வருஷம் ஆனாலும் அந்த பாக்டீரியா நம்ம வாயில் இருந்தாலும் பல் சொத்தை ஏற்படாது. இப்போ அந்த சூழ்நிலைக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்பர் 1 டீத், அதாவது பல். இது எல்லாத்துக்கும் இருக்குது, ரைட், ஓகே. நம்பர் 2 பாக்டீரியா, இதுவும் எல்லாரோட வாயிலையும் வாழ்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்லியாச்சு, ஓகே. நம்பர் 3 உணவு, அதாவது கார்போஹைட்ரேட் ரிச் உணவாக இருந்தது அப்படின்னா, மாவுச்சத்து நிறைந்த உணவாக இருந்தது அப்படின்னா, உதாரணத்துக்கு சாக்லேட் பிஸ்கட்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இட்லி, தோசை, ரைஸு, ப்ரெட்டு, சிப்ஸு, பால், எது வேணால் இருக்கலாம். மாவுச்சத்து நிறைந்த உணவாக இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு சூழ்நிலையாக அமைந்துடும். நம்பர் 4 டைம், அதாவது நேரம். ஒரு உணவானது அதிக நேரம் நம்ம பல்லு மேலே கான்டாக்ட்லேயே இருந்தது அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தும். சரி, இந்த 4 காரணங்களும் ஒன்றா சேரும்போது ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பல்லு மேலே அதிக நேரம் தங்கி இருக்கிற மாவுச்சத்து நிறைந்த உணவை நம்ம வாயிலே வாழ்ந்துட்டுருக்க பாக்டீரியா சாப்பிட போகுது. அந்த உணவை சாப்பிட்டு லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிடை உற்பத்தி செய்யுது. இந்த லாக்டிக் ஆசிட் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பல்லை அரிக்க ஆரம்பிக்குது. நம்ம பல்லிலே இருக்கிற கால்சியம் அண்ட் ஃபாஸ்பேட்டை உடைச்சி வெளியில் தள்ளி பற்சொத்தை ஏற்பட காரணமாக அமையுது. ஒரு நோய் அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த நோய்க்கு எதிர்ப்பு சக்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாயிலே உருவாகிற சலைவா, அதாவது எச்சில் தாங்க. ஏன்னா எச்சிலில் பைகார்பனேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. இந்த கெமிக்கல் அந்த லாக்டிக் ஆசிடை சமாளிக்கும் தன்மை உண்டு. இரண்டாவது, சலைவாக்கு பொதுவாகவே இயற்கையாகவே ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் உண்டு. மூன்றாவது, ஒருவருக்கு போதுமான அளவு எச்சில் சுரந்து கொண்டே இருந்தால் வாயில் எந்த உணவை தங்க விடாது, வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த சூழ்நிலையை ஏற்படுத்த விடாது, பற்சொத்தையும் ஒருவருக்கு ஏற்படாது. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தடுக்கும் முறை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிடுவீங்க. அதாவது தடுக்கும் முறையை நான் 2ஆக பிரிக்கிறேங்க. ஒன்று நம்ம வீட்டிலையே செய்யக்கூடியது, மற்றொன்று பல் மருத்துவர் செய்யக்கூடியது. முதல்ல வீட்டிலே செய்யக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் 1 ப்ரஷிங். காலையிலையும் சரி இரவும் சரி பல் தேய்க்க வேண்டும். இரவு நேரத்தில் பல் தேய்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா இரவு நேரத்தில் நம்ம தூங்கும்போது எச்சில் சுரக்கிறது ரொம்ப கம்மியாயிடும். ஏதாவது உணவு இருந்தது அப்படின்னா ஒழுங்காக க்ளீன் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் பல் தேய்ச்சிட்டு படுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 2 ஃப்ளாசிங். ஃப்ளாசிங் அப்படிங்கிறது 2 பல்லுக்கு நடுவில் ஏதாவது உணவு இருந்தால் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக உதவுற ஒரு டெக்னிக். இதையும் ஃபாலோ பண்ணுறது நல்லது. நம்பர் 3 டூத்பேஸ்ட். ஃப்ளூரைட் கலந்த டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா லாக்டிக் ஆசிட்னால் ஏற்படுற பல்ல அரிப்பை தடுத்துரும். அதனால் ஃப்ளூரைட் கலந்த டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணுறது நல்லது. நம்பர் 4
இன்க்ரீஸ் யுவர் சலைவரி செக்ரீஷன், அதாவது உங்கள் எச்சில் சுரக்கிறத அதிகப்படுத்துங்க. எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னா, நிறையா தண்ணி குடிங்க, உணவை நல்லா மென்று தின்னுங்க. அப்படியே முழுங்குனீங்க அப்படின்னா நம்மளுடைய எச்சில் சுரக்கிறது கம்மியாக தான் இருக்கும். நல்லா மென்று திங்கும்போது அதிகமாக எச்சில் சுரக்கும். அது மட்டும் இல்லாமல் சுகர் ஃப்ரீ சூயிங் நம்ம நல்லா மென்னிங்க அப்படின்னா அதிகமாக நமக்கு எச்சில் சுரக்கும். நம்பர் 5, அவாய்ட் கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட், அதாவது இந்த மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்காதீங்க. உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது பாஸ்தா, பீஸா, சிப்ஸு, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. சாக்லேட், பிஸ்கட்ஸ், கேக் இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. முக்கியமாக இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்கை எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா அதில் சுகரும் ஜாஸ்தியாக இருக்குது, ஆசிடும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பல்லுக்கு மிகவும் கெடுதியானது அது. நம்பர் 6, காக்லிங். முக்கியமாக ஒரு முறையும் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வாய் கொப்பளிக்கணும். நான் சொல்கிறது 3 வேளை மட்டும் கிடையாதுங்க, நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் கண்டிப்பாக வாய் கொப்பளிக்கணும். நம்பர் 7, குழந்தைங்களுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் வாய் கொப்பளிக்க தெரியாது. அதனால் தண்ணீர் கொடுத்துட்டு ஒரு காட்டன் எடுத்து எல்லா டீத்தையும் வைப் பண்ணி விட்டுருங்க. கை குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா, அது பாட்டில் பால் குடித்தாங்க அப்படின்னா குடிக்க வச்சதுக்கப்புறம் தண்ணீர் கொடுங்க. அப்படியே பாலோடு படுக்க வைக்காதீங்க. ஏன்னா அதிக நேரம் பல் மேலே பால் படிஞ்சே இருக்கக்கூடாது. இதுவரையும் நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய தடுக்குமுறை, பற்சொத்தை தடுக்குமுறையை பார்த்தோம். இப்போ பல் மருத்துவர் மூலமாக எப்படி பற்சொத்தையை தடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் 1, 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் பல் மருத்துவரை பார்த்து டென்டல் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 2, சில பேரோட பல்லோட அமைப்பே எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பற்சொத்தை வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் பிட் அண்ட் ஃபிஷஸ் சீலண்ட் அப்ளை பண்ணுறது மூலமாகவும் ஃப்ளூரைட் வார்னிஷ் அப்ளை பண்ணுறது மூலமாகவும் கண்டிப்பாக பற்சொத்தை தடுக்க முடியும். நம்பர் 3, ரிவர்சிங் ஒயிட் ஸ்பாட் லீஷன். இந்த ஒயிட் ஸ்பாட் லீஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, இந்த பற்சொத்தையோட ரொம்ப ரொம்ப ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் கண்டிப்பாக உங்கள் பல் மருத்துவர் கொடுக்குற பேஸ்ட் மூலமாக நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும், அது நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும். ஆனால் பற்சொத்தையோட அடுத்த நிலைக்கு போனால் கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியாது, அடைக்கிற கண்டிஷனுக்கு தான் போகும். அதனால் இந்த ஒயிட் ஸ்பாட் லீஷனை கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும். இன்னும் நம்ம நாட்டில் பல்லை பாதுகாத்து வச்சுக்கணும், பிடுங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படலை. பல்லெல்லாம் போய் எந்த உணவையும் சாப்பிட முடியாமல் கரைச்சி குடிக்கிற நிலைமை வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பல்லோட அருமை. கண்ணு கெட்டதுக்கப்புறம் தான் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இயற்கை நமக்கு 32 பல்லை கொடுத்துருக்கு அப்படின்னா அதோடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.